ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகின்றேன். இறைவன் நம் வாழ்க்கையை வளப்படுத்தி நலமான பாதையில் நடத்தி செல்கிறவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறீர்கள். காரணம், இறைவன் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய, உங்களுக்கு அதிசயங்கள் செய்ய, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மையான பாதையில் வழி நடத்தி செல்ல ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டிய இறை வார்த்தை பகுதி திருப்பாடல் 107 அதிகாரம் 20வது இறை வசனம். திருப்பாடல் 107 அதிகாரம் 20வது இறை வசனம் என்ன சொல்லுகிறது? கடவுள் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். கவனியுங்கள், கடவுள் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். அன்புக்குரியவர்களே, இறைவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை பலகீனத்தோடு சோர்ந்து போய் உடலிலே தீராத வியாதிகளோடு இருப்பீர்கள் என்றால், என் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பூரணமான சுகத்தை தருவதாக. உங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களிலிருந்தும் உங்களுக்கு பூரணமான சுகத்தை ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுதே தருவதாக. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் பயணம் செய்து எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை குணப்படுத்தக்கூடியது. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பக்தி உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம், ஆண்டவருக்கு மிகுந்த பிரமாணிக்கமுள்ள பக்தி உள்ள அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் நீதியாய் நியாயமாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கணவனும் மனைவியும் ஆலய வழிபாட்டிலும் ஜெபத்திலும் பக்த சபைகளிலும் அவர்கள் நீதியாக செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட வேளையில் அந்த குடும்ப தலைவன் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு விபத்திலே அவர் பாதிக்கப்பட்டார். விபத்திலே பாதிக்கப்பட்ட அந்த சகோதரன் பலவீனமான சூழ்நிலையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் பணம் செலவழிப்பதையெல்லாம் நிறுத்திவிடுங்கள், தயவு செய்து இவரை உங்கள் வீட்டிற்கு கொண்டு போய் விடுங்கள், இவரை குணப்படுத்த முடியாது என்று சொன்னார்களாம். உறவினர்கள், அவருடைய சொந்த பந்தங்கள் கூட இந்த மனிதனை மரணத்திற்கு சொந்தக்காரராக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் உறவுகளுக்கு பேசும் பொழுது, இன்னும் எத்தனை நாள் இருப்பார்னு தெரியல என்ற செய்தியைத்தான் அவர்கள் சொன்னார்களாம். ஆனால் எல்லாரும் அவரை மரணத்திற்கு சொந்தக்காரராக மாற்றி இருக்கும் பொழுது அவருடைய மனைவி என்ன செய்தார்களாம் தெரியுமா? மரண படுக்கையில் இருந்த அந்த மனிதருடைய காதிலே சென்று அவர்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய காதிலே இயேசுவின் பெயரை சொல்லி, ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகிறார், நீங்கள் சுகம் அடைகிறீர்கள் என்று அந்த செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்களாம். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய உறவினர்கள் பல பேர் அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அந்த அம்மா ஒரு மனநோயாளியாக மாறிவிட்டார்கள் என்று கூட அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஆற்றல் உள்ளது, அது இரு பக்கமும்
வெட்டக்கூடிய எந்த வாளினும் அது கூர்மையானது, அது எலும்பு, மூட்டு, மச்சை அனைத்திற்குள்ளும் அது பயணம் செய்யக்கூடியது என்பதை என் அன்புக்குரியவர்களே அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அனுபவமானது. இந்த சகோதரி திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அவருடைய உடலிலே கடந்து செல்ல ஆரம்பித்தது. ஒரு நாள் இந்த சகோதரியானவள் தன்னுடைய கணவனுடைய காதுகளிலே இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரனுடைய அந்த கோமா நிலையிலிருந்து அவர் விடுதலை அடைந்தார். விடுதலை அடைந்து அவர் உடல் நலம் பூரணமாக சுகமடைந்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மரணத்திற்கு சொந்தக்காரர் என்று கருதப்பட்ட அந்த நபர் நலமாக எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரராக குடும்பமாய் ஆண்டவருடைய பணியை கத்தோலிக்க திருச்சபையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சுகப்படுத்தக்கூடியது. ஆதலால் தான் இந்த திருவிவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், நூற்றுவ தலைவனாயிருந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே அவனுடைய வேலைக்காரன் சுகமடையும்படியான ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஊழியனை சுகப்படுத்தும்படியாக போனார். ஆனால் அந்த நூற்றுவ தலைவன் விசுவாச அறிக்கை செய்தான். என்ன சொன்னான் பாருங்கள், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒரு புறவினத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த நூற்றுவ தலைவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு என்பதை அவன் விசுவசித்தானே. கிறிஸ்தவர்களே, திவ்ய நற்கருணை நாதரை ஒவ்வொரு நாளும் திவ்ய திருப்பலியில் உள்வாங்குகிறவர்களே, இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் திவ்ய திருப்பலியில் திவ்ய நற்கருணை நாதர் வார்த்தையாகிய கடவுளை நாம் சொந்தமாக்குகிறோமே. எங்கே அற்புதம் நடந்தது? அற்புதத்தையும் அதிசயத்தையும் சொந்தமாக்க வேண்டிய நாம் அற்புத அடையாளங்களை எங்கெல்லாமோ தேடி ஓடுகிறோம். திவ்ய நற்கருணை நாதரை மறுதலிக்கிறவர்களாக கூட இருக்கிறோமே. சிந்தித்து பாருங்கள். வார்த்தையான கடவுள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் செயல்பட விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக மாற்ற இறைவன் விரும்புகிறார். முடிவெடுப்போம். கடவுள் தன் வார்த்தை அனுப்பி குணம் தருவார். எல்லா அழிவுகளிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். இந்த நாளில் உங்கள் பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள், தீராத வியாதிகள், ஒருவேளை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை மரணத்தின் பள்ளத்தாக்கில் நீங்கள் விடப்பட்டிருக்கலாம். பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துவார். நூற்றுவ தலைவன் சொன்னது போல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை என் உடல் முழுவதும், என் உள்ளம் முழுவதும், என் ஆன்மா முழுவதும் பயணம் செய்யும்படியாக சமர்ப்பிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். எங்கள் உடல் நோய்கள், உள்ள நோய்கள், ஆன்ம நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். அப்பா, இந்த நேரத்தில் உடல் நோயால் பாதிக்கப்பட்டு என் வியாதிக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு நோயாளிகளையும் பூரணமாய் தொட்டு சுகப்படுத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம். சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார் என்று முழுமையாய் நம்புவோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.